ஸ்ரீலங்கா மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தின் சீனியர் பாஸ்டர் போதகர் ரொஷான் மயசனின் செய்திகள் ஒருவருடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கும் திட்டத்தை வெளிக்காட்டுகிறதாயும் அதை நடைமுறைப்படுத்த உதவுகிறதாயும் காணப்படுகிறது. இச்செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கின்றோம். இப்பொழுது நாம் பாஸ்டர் ரொஷான் மயசனின் செய்திக்கு செவி கொடுப்போம். இன்று லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் குறிப்பெடுத்து வாசித்து பாருங்கள். அந்த ஷீட்டில் போடுங்க. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். மேய்ப்பர்கள். அடுத்த வசனம், அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். யாரிடத்திலே வந்து நிற்கிறான்? மேய்ப்பர்களிடத்தில். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் என்னவாம்? இப்ப 1ஆம் வசனத்துக்கு வாங்க. அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். இங்க பாருங்கள், தேவன் இந்த உலகத்திற்குரிய தன்னுடைய குமாரன் மேசியாவாக பிறந்திருக்கிறதை முதலாவது யாருக்கு தெரியுமா வெளிப்படுத்துகிறார்? மேய்ப்பர்களுக்கு. மேய்ப்பர்கள் அந்நாட்களிலே எவ்விதமாய் கணிக்கப்பட்டார்கள்? இதை நீங்க அறிஞ்சிருந்தா அதுல முக்கியத்துவம் உங்களுக்கு விளங்கும். அந்த நாட்களிலே மேய்ப்பர்கள் சமுதாயத்திலே மிகவும் கீழ்த்தரமான ஒரு ஜாதியாக அவர்கள் கருதப்பட்டார்கள். சரியா? ஒரு சிலர் அவர்களை தங்கள் வீடு எல்லைகளுக்குள்ளேயே எடுக்க மாட்டார்கள். இரண்டாவது, மேய்ப்பர்கள் இரவும் பகலும் ஆடுகளோடையே வாழ்பவர்கள். இப்ப நீங்க பார்க்கிற செம்மறியாடு இந்த படங்கள்ல நல்ல வெள்ளையா நல்ல சுத்தமா அப்பா அழகா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, நீங்க நினைக்கிற மாதிரி செம்மறி ஆட்டினுடைய மயிரெல்லாம் வெள்ளை வெள்ளை வெள்ளையா இருக்காது, அது ஊத்தியா இருக்கு. செம்மறி ஆடுகளிடத்துல நம்மட நாயிலிடத்துல இருக்கிற உண்ணி போல அதுக்கும் இருக்கு உண்ணி. மற்றது அந்த ஆட்டு மந்தையா இருக்கட்டும் மாட்டு மந்தையா இருக்கட்டும், என்ன நல்ல வாசனையா இருக்கும். அதுல சொல்லுங்க, நாத்தம், செடி நாத்தம். யோசிச்சு பாருங்க, இந்த மேய்ப்பர்கள் இந்த மந்தையோடு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மனம் மணந்து 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 அது இப்ப அவங்களுக்கு மணக்கிறது. மேய்ப்பர்கள் நடந்து போனாலே செடி நாத்தமாய் இருக்கும். அவர்கள் எவ்வளவுதான் குளித்தாலும் அவர்களுக்கு மணக்கும். சரியா? அவர்கள் அந்த ஆடுகளோட ஆகவே யாரும் அவங்களோட வீட்டுக்கு எடுக்க மாட்டாங்க. அதனாலே தான் சமுதாயத்திலே அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். இன்னொன்று, மேய்ப்பர்கள் என்றால் அவர்கள் திருடுகிறவர்கள், களவெடுக்கிறவர்கள் என்கிற ஒரு பெயர் பொதுவாக எல்லா மேய்ப்பர்களுக்கும் அங்கே சாட்டப்பட்டிருந்தது. இந்த மேய்ப்பர்கள் அவ்வண்ணமாய் கருதப்பட்டார்கள். இவர்கள் எங்கே போனாலும் அவர்கள் எப்பயுமே வனாந்திரத்திலே ஆடுகளோடு இருக்கிறபடினால் வாழ்க்கையில் மிகுந்த குறைவுகள் இருந்தது. உறவுகள் இல்லை, வீட்டுக்கு போகல, அது எப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருந்தது. ஆகவே அவர்கள் எதை அவர்களாலே திருட முடியுமோ அதையெல்லாம் அவர்கள் திருடுவார்கள். ஏன் தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய தகப்பன் தன்னுடைய யுத்த களத்தில் இருக்கிற தன் சகோதரர்களுக்கு இந்த ஆகாரத்தை கொண்டு போய் கொடு என்று சொல்ல போது, இவன் கோலியாத்தின சத்தத்தை கேட்டு அவனோட யுத்தம் பண்ண பிளான் பண்ணி கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து அவனை எதிர்த்தார்கள். என்ன சொன்னார்கள்? உனக்கு என்னடா தெரியும், நாங்க தான் ஹீரோ, நீ யாரு, அங்கள போ. தாவீதுடைய தகப்பன் அவனுடைய மற்ற எந்த மகன்மாரையும் மந்தைகளை மேய்க்க விடல.
தாவீதை மாத்திரம் விட்டான். ஏன்? அவன் தன் குடும்பத்திலே ஒதுக்கப்பட்டவனாய் இருந்தான். அவன் தன்னுடைய குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவனாய், தன் சகோதரர்களால் தள்ளிவிடப்பட்டவனாய் இருந்தான். ஆனால் அங்கே தேவன் சாமுவேலை அனுப்பி அவனை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போன்ற ஒரு சம்பவம் தான் இங்கே நடக்கிறது. மேய்ப்பர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். எவரும் அவர்களை மதித்ததில்லை. ஆனாலும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி இந்த மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தியை அறிவிக்கிற உத்தரவாதத்தை கொடுத்தார். சொன்னா போய் பாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. அதுக்கு கீழே இருக்கிற சில வசனங்களுக்கு வாங்க பார்ப்போம். மேய்ப்பர்களாலே, கவனமா கேளுங்க, 18ஆம் வசனம். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து என்னவாம்? ஏன் ஆச்சரியப்பட்டார்கள்? மேய்ப்பர்கள், இவர்களுக்கு தேவன் தம்முடைய காபிரியல் தூதனை அனுப்பி இப்படியாக ஒரு வெளிப்பாட்டை கொடுக்க முடியுமா? ஏன் இந்த எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் இருக்கிறது, எத்தனையோ விதமான பக்திமான்கள் அங்கே இருக்கிறார்களே, எத்தனையோ ஆசாரியர்கள் இருக்கிறார்களே, அப்படி இருக்க அவர்கள் ஒருவருக்காகிலும் வெளிப்படுத்தாமல் மந்தையிலே சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற இந்த மேய்ப்பர்களிடத்தில் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி மட்டுமல்ல, அவர்கள் வானத்திலே பார்த்த போது தேவனுடைய தூதர்களின் சேனையை கண்டார்கள். அவர்கள் தேவனை பாடி துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே இவர்கள் சொல்வது உண்மை என்பதை இந்த ஜனங்கள் அறிந்தார்கள். இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? தேவன் எவரையுமே தள்ளிவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. தேவன் எவரையுமே தள்ளிவிடுகிறவர் அல்ல. இந்த சமுதாயம் எவனிடத்திலே பணம் இருக்கோ அவர்களை மதிக்கும். நாம் வாழ்கின்ற சமுதாயம் எவர்கள் ஒரு நன்றாக படித்து உயர்ந்திருக்கிறார்களோ அவர்களை மதிக்கும். இல்லை என்றால் வேறாவது ஸ்போர்ட்ஸ்ல நல்லா ஓடி ஒரு முன்னுக்கு வந்தா அவனை மதிக்கும். ஆனால் படிக்காதவர்கள், ஏழ்மையானவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், அவர்களை சமுதாயம் மதிக்காது. ஆனால் நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரையும் தாண்டி அவர் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களிடத்தில் அவர் வந்து தம்முடைய செய்தியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியமானவைகளை, பைத்தியக்காரன் என்று சொல்லல, பைத்தியமானவைகளை. இதுவா? இதால சுவிசேஷம் சொல்ல முடியுமா? இதால சபை நடத்த முடியுமா? இதால ஜெபிக்க முடியுமா? எஸ். வெறும் மீனவர்களை கொண்டு தேவன் இந்த உலகத்தை சுவிசேஷத்தினால் அங்கே நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் பச்சை பாதகம் இல்லாதவர். தேவன் எவரையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே கற்றுக்கொள்கிற பாடம் அதுதான். தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் அவர் வந்து சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பணம் உள்ளவனாய் இருந்தாலும், ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தாலும் சரி, நீ ஒரு ஐஸ்வர்யம் இல்லாத ஏழையா இருந்தாலும் சரி, நீ நன்று படித்த மேதையாய் இருந்தாலும் சரி, படிக்க முடியாத ஒரு மனிதனாய் இருந்தாலும் பரவாயில்லை, நீ எப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய பார்வையிலே ஜாதி குல பேதங்கள் கிடையாது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் இதில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறது என்னவென்றால், இந்த உலகத்தினாலே அசுத்தமானவர்கள், ஊத்தையானவர்கள், நாச்சம் எடுக்கிறவர்கள் என்று சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்களை தேவன் தேடி போகிறார். அதுதான் நம் தெய்வம். இந்த காலையில் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தினால் நான் ஒதுக்கப்பட்டவனாய் இருக்கிறேன், என்னுடைய சமுதாயத்தால் நான் தள்ளிவிடப்பட்டவனாய் இருக்கிறேன், என் நண்பர்களால் நான் கீழே பார்க்கப்படுகிறவனா இல்லை என்றால் என்னை குறைவுள்ளவனாய் எல்லாரும் என்னை பார்க்கிறார்கள், நான் ஒரு ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லிவிடுகிறார்கள்.
நான் இந்த ஜாதியானவன், நான் இந்த ஜாதியானவன், இந்த கோத்திரம் என்றபடினால் என்னை தள்ளிவிடுகிறார்கள் என்று நீ அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். மனிதர்கள் தள்ளுவார்கள், மனிதர்கள் உங்களை அன்னை அங்கீகரிக்காமல் போவார்கள். ஆனால் இந்த உலகத்தை படைத்து இன்று நாம் சேவித்துக் கொண்டிருக்கிற தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் மேய்ப்பனை தெரிந்து கொண்டார்? இந்த படிப்பினை நமக்கு கற்றுக் கொடுக்க. எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலே உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலே இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இப்ப இதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கு, ஒரு திருத்தம் நாம் செய்ய வேண்டும். நாம் சிறு பிராயத்தில் இருந்து இந்த ஒளி விழாவில் நாங்கள் 3 சாஸ்திரிகள் என்று தான் சொல்றோம். ஏனென்றால் இவர்கள் 3 கொடைகளை கொடுத்தார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? 3 சாஸ்திரிகளா? இல்லை. என்ன சொல்லுது? சாஸ்திரிகள். இப்ப பாருங்க, இவர்கள் நட்சத்திரத்தை கண்டு வந்தார்கள். யார் இந்த சாஸ்திரிகள்? யூதர்களா? இல்லை, கிழக்கிலே இருந்து வந்தார்கள். கிழக்கு என்றால் எங்க? மிடில் ஈஸ்ட், ஈராக், ஈரான், சிரியா, அந்த பிரதேசம். அவர்கள் நீண்ட தூர பயணம் பண்ணி வந்தார்கள். சரித்திர அறிவாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சாஸ்திரி என்று அழைக்கப்படுகிறவர்கள் தானியேலின் வம்சத்தை சார்ந்தவர்கள் என்று. ஏனென்றால் அடிமைத்தனமாய் இஸ்ரவேலர்கள் போன போது தானியேல் அங்கே நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவனுக்கு வந்தது. மற்றவர்கள் இங்கே மீண்டும் தங்கள் தேசத்துக்கு வந்த போதிலும் தானியேல் பாபிலோனிலே இருந்தான். தானியேல் பாபிலோன் அரண்மனையில் இருந்தான். தானியேலை கொலை செய்ய பலர் எத்தனித்தும் எவராலும் தானியேலை கொல்ல முடியவில்லை. அதில் ஒரு சம்பவம், வாலிபனா இருக்கிற நேரம் சிங்கக்கபியில போட்டது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாலிபர்களாக இருக்கும்போது அக்கினியில போட்ட சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, என்ன வேதம் குறிப்பிடவில்லை. ஆனால் சரித்திரம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தானியேல், அந்த பாபிலோனின் ராஜா தானியேலை மீண்டும் இஸ்ரவேலுக்கு போக விடல. அவன் சொன்னான், நீ எங்களோட தங்கி இரு, நீ எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவனா இரு. தானியேல் எகிப்தின் அரண்மனையிலே, மன்னிக்கவும், பாபிலோனின் அரண்மனையிலே, ராஜ அரண்மனையிலே ஒரு முக்கிய ஸ்தானத்தில் இருந்தான். அவன் எதை சொல்றானோ அதைத்தான் அந்த ராஜா செய்வார்கள். அங்கே ராஜாக்கள் மாறினார்கள், ஆனால் தானியேலுடைய நிலை மாறவே இல்லை. இதனாலே அவன் மேலே பொறாமை கொண்ட அநேகர் தானியேலை கொலை செய்ய பல முறை வகை தேடினார்கள். ஆனால் அவர்களுடைய திட்டம் எல்லாமே அங்கே கர்த்தர் நாசமாக்கி விட்டார். தானியேலுக்கு ஒரு ஞானம் இருந்தது. தேவன் அவனோடு கூட பேசினார். சம்பவங்கள், காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்பதாய் அதை குறித்து ஆண்டவர் பேசுவார். அது ஒரு ஞானம் அவனுக்கு இருந்தது. இன்னொரு வரம் என்னண்டா, அவன் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்த போது காலங்களை அறிந்து அவன் கணக்கு பார்த்து இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் இதுதான் என்று சொல்லுகிற வரத்தை உடையவனாய் இருந்தான். அவன் தான் தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறீங்கன்னா, உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரம், அவன் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற நேரம் அவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு உண்டானது. அது பரலோகத்திலிருந்து வந்தது. என்ன அந்த வெளிப்பாடு தெரியுமா? 70 வருடங்கள் அடிமைத்தனமாய் இருந்த காலம் முடிஞ்சு நீங்க விடுதலை பெற்று உங்கள் தேசத்துக்கு திரும்பி போய் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற காலம் வந்தது. அதுதான் அந்த செய்தி. ஆனா வேதம் சொல்லுகிறது, பிசாசினுடைய சேனைகள் காபிரியேல் தூதனுக்கூடாக தேவன் செய்தியை கொடுத்து அனுப்பின போது அதை தடுத்து வைத்தார்கள். ஆனால் இவன் உபவாசத்தை நிறுத்தல்ல, ஆனால் இவன் ஜெபத்தை நிறுத்தல்ல, அவன் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தான். பதில் வந்தது.
கர்த்தர் சொன்னபடி செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி செய்தார். ஆம் பிரியமானவர்களே, தானியேலுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அவன் வேதத்தை படிப்பான், கால எல்லைகளை குறிப்பிட்டு பார்த்து இந்த வாக்கு தத்தம் இந்த ஆண்டுகளிலே நடக்க சாத்தியக்கூறு உண்டு என்று சொன்னா அப்படியே அது நடக்கும். ஆகவே இவனுக்கும் சீஷர்கள் இருந்தார்கள், தானியேலுக்கு சீஷர்கள் இருந்தார்கள். தானியேல் அநேகருக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தான். ஆகவே வேத அறிஞர்கள் நினைக்கிறார்கள், இந்த சாஸ்திரிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இந்த தானியேலின் வம்சத்திலே இருந்து வந்தவர்கள், இல்லை என்றால் தானியேலுக்கு கீழே இருந்து படித்தவர்கள். இப்ப தானியேல் இல்ல, இவர்கள் தான் இருக்கிறார்கள். தேவன் அவர்களோடு இடைப்பட்ட ஒரு நட்சத்திரத்தை காண்பிக்கிறார். தேவன் அவர்களோடு கூட பேசி சொல்லுகிறார், தாவீதின் ஊரிலே நாசரேத் ஊரிலே தேவனுடைய குமாரன் பிறந்திருக்கிறார், போங்க. இப்ப இவங்க கேட்கிறார், எவ்வளத்தை எப்படி போற? இந்த இருக்கு நட்சத்திரம், அது உங்களை கைட் பண்ணும். இவங்க நடக்க 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 அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு முன்பதாக போனது. கடைசியாக நாசரேத் ஊருக்கு வராங்க, யூதேயாக்கு வராங்க. ஏரோது மன்னனிடத்துல போறாங்க. ஏரோது மன்னனுக்கு பெரிய சந்தோஷம். என்னப்பா என்ன நடந்துட்டு? அவன் சொல்லிட்டான், இவங்க சொல்லிட்டான், தெரியாம யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்றுடனே தன்னுடைய ராஜ்ய பாரம் போயிரும் என்று சொல்லி ஏரோது மன்னன் உள்ளத்தில் ஒரு கலக்கம் உண்டாயிற்று. இவன் என்ன தந்திரமா சொன்னான், நீங்க அந்த பிள்ளையை கண்டுட்டு அந்த பிள்ளை இருக்கிற இடத்தை வந்து எனக்கு சொல்லிட்டு போங்க. ஏரோதுக்கு இந்த ஒரே ஒரு திட்டம், அந்த குழந்தையை அழிக்கிறது. இவங்களும் சரி என்று சொல்லி அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து சரியா இயேசு சுவாமி இருந்த குழந்தையா இருந்த அந்த நாசரேத்தூர்ல வந்து அந்த நட்சத்திரம் நின்றுட்டு விசாரித்து கண்டுபிடித்து அந்த குழந்தையை கண்டார்கள். அந்த ராத்திரியிலே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சொப்பனத்துக்கூடாக ஏரோதுட்ட போய் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேணாம், அவன் பிள்ளைய கொலை செய்யறதுக்கு பார்க்குறான், நீங்க வேறு வழியா திரும்பி உங்களோட தேசத்துக்கு போங்க, சரியா? ஆகவே அவர்கள் போய்விட்டார்கள். இதிலே இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? மேய்ப்பர்களை பற்றி பார்த்த சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவர்கள். இங்கே நாங்கள் பார்க்கிறோம் சாஸ்திரிகள். யார் இந்த சாஸ்திரிகள்? யூதர் அல்லாதவர்கள், ஆண்டவருடைய சொந்த ஜனமே இல்லாதவர்கள், அந்நியர்கள், புறஜாதியினர். எருசலேமில் எவ்வளவு ஆசாரியர்கள் இருந்தார்கள், எவ்வளவு தேவ பக்தி உள்ளவர்கள் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அவர்கள் தான் சிலுவையில் கொண்டு போய் இயேசுவை அறைந்தார்கள். யூதர்கள், கர்த்தருடைய சொந்த ஜனமோ இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? புறஜாதியினரை அவர் சந்திக்கிறார். ஆமென். இன்றைக்கு இந்த எங்களுக்கு கொடுக்கிற நாங்க கற்றுக்கொள்ளுகிற சத்தியம் என்னண்டா, நாங்க நினைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மாத்திரம், சனத்துக்கு மாத்திரம் தான் இந்த ஆராதனை, ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மாத்திரம் தான் இந்த சுவிசேஷம். நோ நோ நோ. கடந்த வாரத்திலே ஒருவரோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிற போது அவர் சொன்னார், நாங்கள் எல்லாம் எப்படி பிரதர் உங்களோட சேர்ச்சுக்கு வார? நாங்கிட்ட ஏன் நண்டு இல்லை பிரதர், இவர் எங்களுக்கு, அதாவது இந்த சபைக்கு வர ஒரு ஆள் சொன்னதாம், அங்கே இருக்கிறாக்கெல்லாம் பரிசுத்தவான், பரிசுத்தம் உள்ளவர்கள். யான்னு சொன்ன? யார் சொன்னது? அங்கே சேர்ச்சில் இருக்கிற ஒருவருமே பரிசுத்தம் இல்லை, நாங்கள் யாருமே பரிசுத்தம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு தான் எங்களை பரிசுத்தமாக்குறாரு ஒழிய இங்கே இருக்கிற நாங்கள் ஒருவருமே பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னோம். இன்றைக்கு அதைத்தான் நாங்கள் வெளியில போய் சொல்றோம். இன்றைக்கு சபை என்ன சொல்லுதுண்டா, இது பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டத்துக்கு தான் இந்த ஆராதனை, பரிசுத்தமான ஆட்களுக்கு தான் இந்த சபை. இது பைபிள் அங்கே இருக்கு. இயேசு சுவாமி யாரை தேடி வந்தார்? பாவிகளை தேடி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்னார், சுகமாய் இருக்கிறவனுக்கு வைத்தியம் தேவையில்ல, எவன் வியாதியோட இருக்கிறானோ அவனுக்கு தான் வைத்தியம் வேண்டும். இன்றைக்கு சபை என்ன சொல்லுது? குடிக்கிறவனை பார்த்து குடியை நிறுத்திட்டு சேர்ச்சுக்கு வா. எப்படி ஐயா குடியை நிறுத்திட்டு அவன் சேர்ச்சுக்கு வர முடியும்? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒருவன் நல்லா குடி குடின்னு குடிச்சு ரோட்ல விழுந்து கிடக்கிறான்,
இன்றைக்கு நாங்க என்ன சொல்றோம்? நீ சர்ச்சுக்கு வாரதா இருந்தா குடியை நிப்பாட்டிட்டு வா. அவனால் எப்படி இந்த குடியை நிப்பாட்ட முடியும்? அவனால் குடியை நிப்பாட்ட முடியுமானால் அவன் எப்பொழுதோ அந்த குடியை நிப்பாட்டி இருப்பான் அல்லவா? ஸ்மோக் பண்றவன், மற்ற காரியங்களை செய்கிறவன். நாங்க என்ன சொல்றோம்? பரிசுத்தமாகிட்டு உள்ளவா. ஏலாது, அது பிழையான டாக்டரின். எந்த ஒரு மனிதனாலும் சபைக்கு வெளியே பரிசுத்தமாக முடியாது. சபை என்பது ஒரு வைத்தியசாலை. நல்ல மனசுல வைங்க. சபை என்பது ஒரு வைத்தியசாலை. காயத்தோடு இருக்கிறவனுக்கு காயம் கட்டுகிற இடம். சபை என்பது ஒரு பாடசாலை. கர்த்தரை குறித்து தெரியாதவனுக்கு ஆண்டவரை குறித்து கற்றுக் கொடுக்கிற ஒரு இடம். சபை என்பது ஒரு பாடசாலை. சபை என்பது சத்திரம். அலைந்து திரிகிற மனிதர்கள் ஆறுதல் பெறுகிற இடம். நாங்க என்ன சொல்றோம்? நீ வெளியில ஆறுதலை பெற்றுட்டு வா. நாங்க என்ன சொல்றோம்? உன்னை காயங்களை வெளியில ஆட்டிட்டு உள்ளக்கல வா. எப்படி அவனால் ஆற்ற முடியும்? இதனாலே தான் ஆண்டவர் சபையை தாண்டி வெளியே போகிறார். புறஜாதியரோடு கூட பேசுகிறார். அந்நியர்களோடு கூட தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். யூதர்கள் சொன்னார்கள், அந்நியர்கள் வர முடியாது. நீ ஆலயத்துக்குள்ளே வாரதென்றால் ஒரு யூதனாய் மாற வேண்டும், விருத்த சேதனம் பண்ண வேண்டும், இத்தனை பலிகளை செலுத்த வேண்டும். இல்லை என்றால் நீ யூதனாய் மாற முடியாது. இல்லை என்றால் நீ தேவனுடைய பிள்ளையாய் மாற முடியாது. இட் இஸ் a wrong doctrine. ஆண்டவர் சொன்னா, நீ இருக்கிற வண்ணமாகவே வா. ஹல்லேலூயா. நீ இருக்கிற வண்ணமாகவே வா. ஆகவே பிரியமானவர்களே, நாம் வெளியே போய் காயத்தோடு இருக்கிறவர்களை காயத்தோடு உள்ளே கொண்டு வருவோம். இங்கே கர்த்தர் அவர்கள் காயங்களை ஆற்றுவார். ஆமென். வேதனையோடு இருக்கிறவர்களை, குடிகாரர்களை நாம் உள்ளே கொண்டு வருவோம். இங்கே கர்த்தர் அவர்களை தொட்டு அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பார். கரங்களை தட்டி விசுவாசிக்கிற நீங்க ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சகோதரன் இருக்கிறார். அவருடைய பெயர் மைக்கேல். சின்ன வயசுல இருந்து என்ன தெரியும், பாடசாலையில் படிக்கிற நாட்கள்ல இருந்து இப்ப இருந்தா போல இரவேல குடிச்சு போட்டு வருவார். ரோஷா ரோஷா, அடே நான் பாவம் செஞ்சுட்டேன். அதான் அவர் வாயில வாரு. இப்ப வந்தாலும் ஆளை துரத்துறது கிடையாது. இப்ப வந்தாலும் இங்க இருந்து சில இரவேல இங்க படுத்துட்டு தான் போவார். ஏன் நாங்க அதை செய்கிறோம்? என்றோ ஒரு நாள், ஆமென், என்றோ ஒரு நாள் கர்த்தர் அவனை தொடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் கர்த்தர் அவன்கிட்ட சொன்னா, ஏய் இந்த குடி எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வாண்டா, வருவானா? அப்படி இல்லை. அவன் குடியிலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகத்தானே அவன் இங்க வாரான். ஆகவே சபையில் இருக்கிற ஒருவரும் நீதிமான்கள் அல்ல. சபையிலே இருக்கிற ஒருவரும் பரிசுத்தவான்கள் அல்ல. எங்களை நீதிமான்கள் ஆக்குறதும் எங்களை பரிசுத்தமாக்குறதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றே. விசுவாசிக்கிற நீங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபம் உன்னை பரிசுத்தமாக்க முடியாது. உன்னுடைய ஜெபம் உன்னை நீதிமானாக்க முடியாது. உன்னுடைய காணிக்கை உன்னை தேவனிடத்திலே கொண்டு சேர்க்க முடியாது. இயேசு ஒருவர் தான். இயேசு ஒருவர் தான். கடைசியாக இன்னொரு மனிதனை பார்த்துவிட்டு இந்த செய்தி ஒரு முடிவுக்குள்ளே நான் கொண்டு வர விரும்புகிறேன். இன்று நான் பேசுகிற மூன்றாவது நபர் ஏரோது மன்னன். ஏரோது மன்னன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருந்து அதில் இந்த ஏரோது மன்னன் உங்களுக்கு முன்னே சொன்னேன். அவன் கொஞ்சம் மென்டல். அந்த ஆளுக்கு கொஞ்சம் மென்டல். உண்மையா ஏரோது மன்னன் உள்ளத்திலே he had insecurity, அதாவது பாதுகாப்பின்மை அவன் இடத்துல இருந்தது. இன்று அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கின்றேன். ஒருவனுடைய உள்ளத்தில் அந்த பாதுகாப்பு இன்மை என்றால், அதாவது அந்த அர்த்தம் தான் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களை நீங்க உங்களோட கெப்பாசிட்டியோட நீங்க உங்களை ஏற்றுக்கொள்ளல. இப்படிப்பட்டவர்கள் எப்பயுமே தங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு தாங்கள் குறைவாக இருக்கிறதை கண்டு அதை கம்பன்சேட் பண்ண மற்றவர்களை பார்க்கிலும்
மேன்மையானவர்கள் போல் நடிப்பான். எல்லாம் தெரியும் போல காட்டுவாங்க. வாழ்க்கையே மாய்மாலமாக இருக்கும். அவர்கள் செய்கிற சில செயற்பாடுகள் பலரை தாக்கும். அநேக சந்தோஷமா இருக்கிற உள்ளங்களை இவர்கள் சந்தோஷமற்றவர்களாய் மாற்றிவிடும். ஓகே, இப்படியா நாட்கள் உங்களுக்கு தெரியும். நீங்க குடும்பமா சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்படியா நாட்கள் பார்த்தா நீங்க சந்தோஷமா இருக்கிறத கண்டா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. வந்து ஒரு குழப்பத்தை போட்டுட்டு போயிடுவாங்க. இது வரைக்கும் சந்தோஷமா இருந்தீங்க, அந்த ஆள் வந்து போனது பிறகு குடும்பத்தில் இந்த சந்தோஷம் போயிட்டு எல்லாரும் சுவத்தை பார்த்துட்டு இருக்கிறா, அம்மா சட்டியை பார்த்துட்டு இருக்கிறா, அப்பா டிவியை பார்த்துட்டு இருக்கிறா, புள்ள கட்டில படுத்து மோட்டை பார்த்துட்டு இருக்கு. இன்செக்யூர் பீப்புள். இப்பேற்பட்டவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களையே பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்படியா நாட்களை கவனிச்சு பாருங்க. எப்பையும் மற்றவர்கள், அவன் என்ன சாரி உடுத்து வந்திருக்கிறா, என்ன ஷர்ட் இவர் போட்டு வந்திருக்கிறார். ஆகவே இப்பேற்பட்டவர்கள் தான் திருட ஆரம்பிப்பார்கள், களவெடுக்க ஆரம்பிப்பார்கள். ஏன்னா மற்றவனை போல இருக்கும். There's no insecurity. மற்றவருடைய வாழ்க்கை, they will make other people's life miserable. மற்றவருடைய வாழ்க்கையை இவர்கள் குலைத்து விடுகிறவர்களாக இருப்பார்கள். எல்லாரிடத்திலும் தயவு பரிதாபம் வேணும். அப்பா தலையை தடவி நீ என்ன பாவம் என்று செல்லும். அங்க அம்மா அம்மா நீ சொல்லு. அவன் அப்படியே அவரால்ட போறது. யார்கிட்ட கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான், கூட ஃப்ரெண்ட்ஸ். இன்செக்யூர் இன் தியர் லைஃப். இந்த ஏரோது மன்னன் அப்படிப்பட்டவனாய் இருந்தான். அவனுடைய பிள்ளைகள் வளர்ந்து வந்து விட்டார்கள். இப்ப அவன் அப்பாட லூஸ் புத்தி தெரியும் தானே. ஆகவே இவர்கள் வந்து சாப்பாட்டு மேசையில இருந்து கொண்டு, அப்பா இப்படி செய்யலாம் தானே, நீங்க அதை அப்படி சொல்லலாம். இவனுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பில்லா தன்மை வந்த உடனே அவன் இந்த உள்ளத்தில் இருக்கிற யோசனை இந்த என்னொருவரை குறித்த தவறான எண்ணம். சரியா? அது அப்படி ஒன்றே நடக்கல, அந்த மனிதன் அப்படி ஒன்றே நினைக்கல, அப்படி ஒன்றே பேசல, அப்படி பேசினது போல, அப்படி நடந்து கொண்டது போல இவர்கள் நினைத்து மனதிலே கோட்டை கட்டி அதை படமாக்கி இல்லாததை இருக்கிறது போல சொல்லி 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 இப்ப பொய் அவங்களோட வாழ்க்கையில மெய்யா மாறிட்டு. விளங்கிட்டா? பொய் மெய்யா மாறிட்டு. பொய் இப்ப மெய்யா மாறிட்டு. அவங்க பொய் சொல்றது இனிமேலும் தங்களுக்கு பொய்யாய் தெரிவதில்லை, அது மெய்யா மாறிட்டாங்க. This lie becomes a truth in time. காலங்கள் செல்ல ஒருவர் சிலர் இருக்கிறாங்க, தங்களோட அம்மாவை பற்றி, அப்பாவை பற்றி, சகோதரனை பற்றி பொய்யா சில காரியங்களை சொல்றது, தூண்டி விடுறது, எதிர்க்கிறதுக்கு மற்ற ஜனங்கள். பிறகு அது என்னவாயிட்டு, இப்ப சொன்னதை இசையல் அது அப்படியே மெயின்டைன் பண்ணி அது அப்படியே மெய்யாகவே ஆக்கி கொள்றது. அப்படி ஒன்றே நடக்கல. இப்ப இந்த ஏரோது மன்னன், இந்த சகோதரன் பிள்ளைகள் தான், சொந்த மகம்மா, இவனுக்கு ஒரு நினைப்பு, இவன் இந்த ராஜ்ய பாரத்தை படிக்க போறான். உடனே என்ன தெரியுமா செய்வான், அவனுடைய சொந்த பிள்ளைகளுக்கு நஞ்சு வச்சு கொண்டான். 3 பிள்ளைகளை நஞ்சு வச்சு கொண்டான். அவனுடைய ஒரு மனைவி ஒரு முறை வந்து அவளுக்கு எந்த ஒரு அட்வைஸ் கொடுத்ததுக்கு, இவளும் எந்த ராஜ்ய பாரத்தை எடுக்க போறாளான்னு சொல்லி ஒரே சாப்பாட்டு மேசையில் இருக்கக்குள்ள அவளுக்கு தெரியாம நஞ்ச போட்டு அதே மேசையில கொண்டு வந்தான் ஏரோது மன்னன். அவனுடைய பார்வையில எவரெல்லாம் ஒரு அவனுக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் கொலை செய்து வந்தான் ஏரோது மன்னன். அவனுக்கு போகுது இந்த செய்தி, ராஜா பிறந்திருக்கிறார், யூதருக்கு ராஜா. ஏனென்றால் இவன் யூதேயாக்கு ராஜா இருக்கிறான். இவன் பலாத்காரமாய் அவனை யூதர்களை கைப்பற்றி இருக்கிறான். ஆனால் யூதர்கள் அவனுடைய ராஜ்ய பாரியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. கலிலேயர்கள் என்று சொல்லப்பட்டதான மக்கள், அங்கதான் இயேசுவாமி இருந்து வந்த பேதுருவாக்கள் எல்லாம், அவர்கள் ஒரு தீவிரவாத குழுக்களாய் மாறி இந்த ரோம அரசாங்கத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள், எங்களுடைய இயக்கங்களை போல. உங்களுக்கு தெரியுமா, அதுதான் பேதுருண்ட கையில் எப்பயுமே ஒரு கத்தி இருந்தது. உங்களுக்கு விளங்குதா ஏன் மற்ற சீஷர்களை விட பேதுருக்கு மாத்திரம் அந்த கெத்சமனே தோட்டத்தில் எடுத்து காதை வெட்டினான், மற்றவங்களால வெட்ட முடியல? ஏன் தெரியுமா? அவன் ஒரு தீவிரவாதி.
யுத்தம். இப்ப ஒரு செய்தி வருகிறது, என்ன? யூதருக்கு ராஜா பிறந்துட்டார் என்ற உடனே ஏரோது மன்னனுக்கு குழப்பம், வைத்த கலக்கம், அவனோட கூட இருந்தவருக்கு எல்லாம் குழப்பம். எடுத்தான் ஒரு தீர்மானம். இந்த சாஸ்திரிட்ட சொன்னா எங்க இருக்கிறாண்ட பிள்ளைய சொல்லு, எந்த குடும்பத்துக்கு பிறந்திருக்கு சொல்லு. ஆனா சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் இவனுடைய உள்ளான நோக்கத்தை வெளிப்படுத்துறதுனால அவர்கள் வேறு வழியா போயிட்டாங்க. இவன் ஏமாற்றப்பட்டதை கண்டு ஆவேசம் அடைந்து ஏரோது மன்னன் ஒரு ஆணையிட்டான். அந்த நாசரேத்தூரும் அதை அண்டியுள்ள பிரதேசத்தில் அந்த நாட்களிலே அவன் சொன்னார், 2 வயதும் 2 வயசுக்கு கீழ் இப்ப பிறந்திருக்கிற அத்தனை குழந்தைகளையும் எல்லாரும் கொன்று அவர்களை எரிக்க வேண்டும் என்று சொன்னான். யோசிப்பாரு. அந்த ராத்திரி, அது அவன் சொல்றதுக்கு முதல் நாள் ராத்திரி ஆண்டவர் யோசேப்போடும் மரியாளோடும் கூட பேசி சொல்லுகிறார், பிள்ளையை எடு, சுத்து, எகிப்துக்கு ஓடி போங்க. ஏரோது பிள்ளையை கொல்றதுக்கு பார்க்கிறான். எவருக்குமே தெரியாது. அதிகாலை வேளையில யோசேப்பும் மரியாளும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து எந்த விதமான ஒரு கேள்வி எழுப்பாமல் குழந்தையோடு எகிப்துக்கு பிரயாணமாகி போய்விட்டார்கள். அந்த நாள் காலையில நாசரேத்தூர் முழுவதும் ரவுண்ட் அப். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ராணுவ வீரனாய் பட்டயங்களோடு கூட வந்து வீடுகளுக்குள்ளே பூந்து 2 வயதும் 2 வயதுக்கு கீழே இருக்கிற அத்தனை அன்றைக்கு கூட பிறந்த குழந்தைகளை வெட்டி கொலை செய்தார்கள். அந்த நாளிலே ஏறக்குறைய 200 250, சில சொல்கிறார்கள் 300 350 பிள்ளைகள் ஒரே நாளிலே ஒரே மணத்தியாலத்துக்குள்ளே கொன்று குவிக்கப்பட்டன. அதுதான் ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையும், மற்றது கூக்குரலின் சத்தம் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அவர்கள் நிமித்தம் ஆறுதல் அடைய மாட்டாள் என்று கத்த சொல்ல. இதுதான் அன்று ராத்திரி காலையில ராமாவிலே நடந்தது. ராமா நாசரேத்தூர்ல இருந்ததான் ஒரு கிராமம். இயேசு பிறந்த நாள் ஒரு அழுகையின் நாளாய் சமுதாயத்திலே மாறுகிறது. எந்த குழந்தையின் நிமித்தம் இத்தனை குழந்தைகள் மரித்தது? இந்த இயேசு குழந்தையின் நிமித்தம். நான் இன்றைக்கு இதற்கூடாக உங்களுக்கு கொண்டு வருகிற செய்தி இதுதான். இயேசு பிறந்தது மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வந்த போதிலும் அதை சூழ இருந்த சுமார் 75-80 குடும்பங்கள் ஒவ்வொரு வருடமும் இயேசுவின் பிறந்த நாள் அன்று அழுகை ஆரம்பிப்பார்கள். அவர்கள் அந்த நாளை நினைவு கூர்ந்தார்கள். சரித்திரத்திலே ஒரு புள்ளியாய் அது மாறினது. குழந்தைகளை இழந்த நாள் அது. எவர்களாலும் அவர்களை தேற்ற முடியாத ஒரு நாள் அது. இது எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தனிப்பட சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உயர்வும் ஆசீர்வாதமும் மட்டுமல்ல என்று சொன்ன நான் மட்டுமல்ல. அதோடு கூட அதுக்கு மற்ற பகுதி உண்டு. ஏமாற்றம், கலக்கம், பயம், இழப்பு, துன்பம், கண்ணீர், புறக்கணிப்பு, அங்கலாய்ப்பு, தியாகம், இவைகளும் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு எங்களில் எத்தனை பேர் நாங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் கர்த்தர் எப்பயுமே நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கணும். எங்களோட வாழ்க்கையில கலக்கமே வந்துவிடக்கூடாது. எங்களோட வாழ்க்கையில கண்ணீர் வந்துவிடக்கூடாது. எங்களோட வாழ்க்கையில மரணங்கள் ஏற்படக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில எந்த இழப்பும் வரக்கூடாது. ஐ எம் சாரி, அந்த வாழ்க்கைக்கு நீங்க அழைக்கப்படல. அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பஞ்சு மெத்தை அல்ல. ஆம், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
அவருடைய உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், சந்தோஷத்தால் உன்னையும் உன் வாழ்க்கையை அவர் அலங்கரிப்பார். நீ கையிட்டு செய்வதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அது ஒரு பக்கம் போக, உலகத்திலே துயரம் உண்டு, திடங்கொள் என் மகனே. ஆமென். உலகத்திலே தம்பி துயரம் உண்டு, தங்கச்சி திடங்கொள் என் மகனே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். ஓ கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். உனக்கு எதிராக ஆயுதங்கள் எழும்பும், உனக்கு எதிராக கூட்டங்கள் எழும்பும். உனக்கு எதிரான ஆயுதங்கள், ஆமென், உனக்கு எதிராக ஆயுதங்கள் எழும்பும். உனக்கு எதிராக சூனியம் செய்வார்கள். உனக்கு எதிராக உன்னை வாழ்க்கையை குட்டிச்சுவராக்க திட்டங்கள் திட்டப்படும். உன்னை அழிக்க, உன் வாழ்க்கையை அழிக்க. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற இந்த பலத்தோடு தொடர்ந்து போராடு அருமை பிள்ளையே. இருக்கின்ற பலத்தோடு, ஆமென், தொடர்ந்து போராடு. ஹல்லேலூயா, ஆமென். இந்த வாழ்க்கை அப்படித்தான். எல்லாமே நாங்க நினைச்சபடி நடக்காது, கர்த்தர் நினைச்சபடி நடக்கும். அதை நான் முன்னே சொன்னேனே, மரியாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் குறுக்கிட்ட போது எல்லாமே தலைகீழா மாறிட்டு, அது மாறும். ஆனால் நிச்சயம் ஒரு நல்ல முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஒரு கொஞ்ச நேரம் நாங்க இந்த காலையில நாங்க ஜெபிக்க போகிறோம். இந்த வருடத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமையில வந்து நிற்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் செய்தியில் எவ்வளவு அழகான காரியங்கள் அடங்கி இருக்கு. கர்த்தர் சொன்னார், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. உன் வாக்குத்தத்தங்களை நான் நினைவாய் இருக்கிறேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை மறந்து போவதில்லை. நான் அதை செய்து முடிப்பேன். 2012ஆம் ஆண்டை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக நமக்கு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானபடி என்னை நடத்த நீர் சித்தமாய் இருக்கிறீரோ, என்னை நடத்தி செல்லும் ஆண்டவரே, என்னை தருகிறேன். உம்முடைய பலத்த கருத்துக்களை அடங்கி இருக்க என்னை தருகிறேன். எத்தனை எதிர்ப்புகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், நிந்தைகள் வரட்டும், அவமானங்கள் வரட்டும், வியாதிகள் வரட்டும், ஆனால் இவைகள் ஒன்று என்னை மேற்கொள்வதில்லையே. வாயை திறந்து ஜெபிங்க, சத்தமா ஜெபிங்க, சத்தமா ஜெபிங்க, சத்தமா ஜெபிங்க. சபையே சபையே சபையே, பிள்ளைகளை விட்டுட்டு ஜெபிங்க, பிள்ளைகளை விட்டுட்டு ஜெபிங்க. நீங்க ஜெபிங்க, நீங்க ஜெபிங்க. 2012ஆம் ஆண்டு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையான கருவிகளாய் எடுத்து பயன்படுத்தினார். இந்த வருகிற ஆண்டிலே இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த என்னை தருகிறேன் என்று சொல்லுங்க. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தய ஓடுகிறாய்,
வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. சொல்லுங்க சொல்லுங்க. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய் மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். வாய்க்கால்கள் உனக்குண்டு மறவாதே வாய்க்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பெரிய மனவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. தம்பி பிரிய மனவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் வாழ்க்கை என்பது போராட்டமே. அது நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே. அதை மறக்க கூடாது. ஆவிதரும் பட்டயத்தை ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு. எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஹல்லேலூயா. கரங்களை தட்டி விசுவாசிக்கிற நீங்க ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா glory ஹல்லேலூயா. கர்த்தாவே இந்த அருமையான வருடத்துக்காக உமக்கு நன்றி. இந்த 2012ஆம் ஆண்டு ஒரு ஜெயத்தின் ஆண்டு, ஒரு வெற்றியின் ஆண்டு. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் சொன்னி உனக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவராலும் பூட்டவே முடியாது என்று சொன்னபடி நீ அநேக வாசல்களை நமக்கு திறந்து தந்தி அதை எத்தனை பேர் அடைக்க திட்டமிட்ட போதிலும் அவர்களால் அதை அடைக்க முடியாதபடி செய்து எங்களை வெற்றிகரமாய் ஜெயத்துடனே தாண்டி செல்ல கொடுத்த கிருபைக்காக நன்றி. பிள்ளைகள் எவ்வளவோ தாராள மனதுடன் தங்களுடைய ஜீவனையே கிரயமாய் கொடுத்து இந்த ஊழியத்தை உம்முடைய நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தரிசனத்தை சுமந்து வருகிற இருதயத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. அதுக்கு தக்கதான் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா, 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 ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா. நன்றி சொல்லுகிறோமப்பா, நன்றி சொல்லுகிறோமப்பா. நீங்க ஆசீர்வதித்திருக்கிறீங்க, குடும்பங்களை உயர்த்தி இருக்கிறீங்க, குடும்பங்களை உயர்த்தி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நாளை தினத்தின் ஆராதனைகளோடு கூட இரும். நன்றி உள்ள இருதயத்துடனே உம் சமூகம் தேடி வர கிருபை தாங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். இப்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.